Welcome guys, weekly swing trading recap in gold, forex currencies and bitcoin எல்லாமே பார்த்துடலாம். கோல்டுல நிறைய டவுட் எல்லாருக்கும் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்லேயே இருக்கு, சுத்தமா ட்ரேட்ஸே கிடைக்கலன்னு. சரி, ட்ரேட்ஸ் கிடைக்காமலாம் இல்லை, நிறைய ட்ரேட்ஸ் கிடைச்சிது. ஓகே, இத்தனைக்கும் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் கன்சல்டேஷன் ட்ரேட்ஸ் தான், சரிங்களா? மேபி ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து நம்ம பார்த்து மிஸ் பண்ணிருப்போமே கண்டி, ட்ரேடு இல்லாமலாம் இல்லை. ஓகே, இதை விட ஒஸ்டான கன்சல்டேஷன்லாம் அரௌண்ட் ஒரு மே மந்த் 2023 நினைக்கிறேன், 3 or 4. நார்மலா நீங்க பாருங்க, மே ஜூன்ல மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ இந்த கன்சல்டேஷன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல, இதுலலாம் ஒண்ணுமே ப்ராஃபிட்ஸே இல்லை, சரிங்களா? இது எடுத்து பாருங்க, வரும் அந்த மே ஜூன்னாலே ஒரு கன்சல்டேஷன்ஸ் வரும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மார்க்கெட்ல ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இதோ இருக்கு பாருங்க, 25. இது போன வருஷம் அந்த ஒரு ஏப்ரல் மே ஒண்ணுமே இல்லை, தெரியுதா? ஒரு ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இஞ்சி போனா 5% ரேஞ்ச் எவ்வளோ சுத்துது. அதான் 5% ரேஞ்சில் வந்து இந்த ஒரு 2-3 வாரம் நல்லா இருந்திருக்கும், மிச்சத்தெல்லாம் பாருங்க குடி குடியா இருக்கா. ஸோ அதெல்லாமே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க வந்து நடக்கிறது நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. நல்லா கோல்டு வந்து சிங்கிள் பேராச்சு ட்ரேட் பண்ணுவோம்னு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தேவைன்னு சொல்றது, சரிங்களா? நான் ப்ரீவியஸ் வீக்கே மார்க் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், கோல்டு கணிக்க முடியல, சரிங்களா? இந்த வார்னால மார்க்கெட் பைஸ் செல்ஸ் மாத்தி மாத்தி நடக்குது. ஓகே, இப்போ கூட இந்த பிரேக் அவுட்ஸோட ஒரு ரீசன், ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு நல்ல டீல வந்து முடிய போகுதுன்ற மாதிரி சொல்றாரு. வீக்கெண்ட்ல சொல்றான்னு இந்த ஃப்ரைடேக்குள்ளாரா இல்லை இப்போ மேபி சாட்டர்டே சண்டே சொல்லுவாரான்னு தெரியல. ஸோ அதனால வெனஸ்டே வந்து மார்க்கெட் ஒரு பெரிய பம்ப் இருந்தது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டாலர் ரொம்ப செல் ஆயிரும், சரிங்களா? அந்த டாலர் செல்லிங் கொண்ட ரீசன்னா யூஎஸ்டி எண் இருக்குல்ல, சாரி யூஎஸ்டி என்னன்ற ஜேபிஒய் எண், அந்த எண்ணு ரொம்ப வரலாறு காணாத அளவுக்கு மோசமா போயிடுச்சு. 1980s என்ன ரேட் இருந்ததோ அந்த அளவுக்கு போயிட்டு ரொம்ப வீக் ஆயிடுச்சு எண்ணெய். ஸோ அதை வந்து ரொம்ப விடக்கூடாது, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னு டாலரை வந்து அமெரிக்காவே அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, சப்ளை அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ குறையும். ஜப்பானும் பண்ணா, அமெரிக்காவும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் இதை பண்ணுவோம், திருப்பி வேணா நான் ஜப்பானுக்காக பண்ணுவோம்னு சொன்னோம் அமெரிக்கா. எவ்வளோ ஃபண்டமெண்டல்ஸ் பிளே ஆகுது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் டெக்னிக்கல் ஒழுங்காக பார்த்தா கூட ஓரளவு கண்டுபிடிக்கலாம். சரி, இது வந்து வீக்லியில் ரியாக்ட் ஆனது. ஓகே, நான் இதில் வந்து டே டைம் ஃப்ரேம் போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒன்று சொல்கிறேன். இங்கே எங்கன்னா வீக்லியில் உங்களுக்கு எஸ்எஸ்எல் பெண்டிங் இருக்கா நல்லா யோசிங்க. இது கிளியர். இந்த வீக்கோட எஸ்எல் இங்கே எடுத்துருச்சு. ஓகே, மிஞ்சி போனால் இது ரெண்டு மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் உள்ளே போயிட்டு. ஜஸ்ட் அங்கே எஸ்எஸ்எல் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நான் 4 ஹவரில் காமிங்க, ஸ்ட்ரக்சரை பாருங்க. அந்த வீக் மேலே நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அங்கே நல்லா இருக்கு சொல்றேன், ஸ்வீப் இருந்தாலும் நல்லா இருக்கு சொல்றேன், தான் உங்களுக்கு புரியும். வீடியோஸ் இருக்கும் அவங்க. ஓகே, இதை பாருங்க, இதுதான் வந்து ப்ரீவியஸ் அந்த வீக்லி ஸ்வீப். அந்த ஸ்வீப்பை கிரியேட் ஆன எக்ஸ்பான்ஷன்ல தான் மார்க்கெட் ஒரு ஃபெராடி கேப் இருக்கு. அந்த ஃபெராடி கேப்ல மார்க்கெட் திருப்பி ரியாக்ட் ஆகுது வித் ஏஎம்டியோட. இது ஃபுல்லாவே அக்யூமுலேஷன். மாத்திக்கலாம். இது பாருங்க, இது ஃபுல்லாவே அக்யூமுலேஷன் ஃபேஸ், இது மேனிபுலேஷன் ஃபேஸ், இது எம்எஸ்எஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கூட வச்சுக்கோங்க. திருப்பி வந்து தொட்டுட்டு அகைன் நீங்க வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது ஒரு ஏஎம்டி கொடுத்துட்டு தான் ஆச்சு. இதுல இவர் யாரு, ஓபி. இந்த வீக் ஆனாலும் நல்லா இருக்கு என்னன்னா தெரியுதா, ஓபி பிளஸ் மாடல் நம்பர் 1 என்ட்ரி சிஆர்டில. அது மட்டும் இல்லாம அந்த ஓபில மார்க்கெட் ஸ்வீப் அடிச்சு அதுல கிரியேட் ஆன எஃபிஜில தான் வீக் ஹோல்ட் ஆச்சு. மார்க்கெட் பிரைஸிங் அதான் ஹோல்டிங்ல இருந்தது, செல்லுக்கு போகாம பையில. இதை நான் சொன்னேன், போன வாரம் கூட சொன்னேன். ஓகே, ஸோ இன்னொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீக்லி ஐஆர்எல் மார்க் பண்ணிட்டேன்னா இது இல்லாமல் நான் எப்படி வியூ பண்ணுறேன்னு சொல்கிறேன் கைஸ். நான் ரொம்ப ஸ்விங் ட்ரேடிங் எக்ஸிபியூஷன்ஸ் பண்ணுறது இல்லை தான், சரிங்களா? கம்மியாக தான் பார்க்குறேன், நாஸ்டாக்ல ஃபுல் ஃபோக்கஸ் போனதுனால. பட் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மசில் மெமரி பார்த்து பார்த்து பழகிடும். இந்த இடத்துல இவ்வளோ கன்சல்டேஷன்ஸ் இருக்கு, நான் ஏன் பை போறேன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிடுறேன். நாங்கள் 4 ஹவர் ஃபேராடி கப் மட்டும் ஹோல்ட் ஆகுதுன்னு சொன்னால அது மட்டும் ரீசன் கிடையாது. அப்புறம் நான் சொல்கிறேன், இதெல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸ்வீப்பா, எஸ்எஸ்ஆர் கலெக்டடா, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எஸ்எஸ்ஆர் கலெக்டடா, எல்லா லோஸையும் நான் கம்பேர் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, எஸ்எஸ்ஆர் கலெக்டர், இதுலயும் எஸ்எஸ்ஆர் கலெக்டர். ஓகே, எல்லா இடமும் எஸ்எஸ்ஆர் கலெக்டர். மார்க்கெட் ஹோல்டிங். ஓகே, இந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் வித் ஓபி ஆல்சோ. இது என்னது, வீக் டைம் ஃப்ரேமோடைய 4 ஹவர்
சாரி வீக் டைம் ஃப்ரேமோடைய ஃபேர் வேல்யூ கேப் அதை நீங்க 4 ஹவர் எக்ஸிகூஷன்ஸாகவும் மாத்தலாம்ல. எவ்வளவு எக்ஸிகூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ரியாக்ஷன் ஆச்சா, அங்க இருந்து மேல போயிட்டு திருப்பி வந்தா, அதுக்கே நான் சொன்னேன் இங்க ரிஜெக்ஷன் பிளாக் இது. இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து 1 ஹவர் என்ட்ரி கிடைச்சது. எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒன் டேல கூட சிஆர்டி இருக்கும். நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்க அப்புறமா. டோருக்கு மார்க் பண்ணிட்டேன். ஆமா, இங்க சிஆர்டி இருக்கு. 1 ஹவர் போனா உனக்கு என்ட்ரி இருக்கும். அது இல்லாம செகண்ட் டைம் இங்க டேப் ஆனா இங்கே தான் கொஞ்சம் என்ட்ரி கிடைக்கல. சரிங்களா, திருப்பியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்க ஒரு ஸ்வீப் போட்டாங்க சிஆர்டி பிளஸ் உங்களுக்கு ஓபி என்ட்ரி 1 ஹவர்ல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அகெயின் அதே வீக்லியை தொட்டுட்டு இங்க ஒரு 4 ஹவர் ஃபேரலி கேப் கிரியேட் ஆகவே தான், டெய்லி டைம் ஃப்ரேமோட சேர்த்து கிரியேட் ஆகவே தான் நான் பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பிளஸ் ஒரு சைட் ஆஃப் லிக்விடிட்டி கலெக்ட் ஆச்சான்றத நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப அனதர் சைட் ஆஃப் லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கான்றதையும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 பெண்டிங்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதை ஓவராலா பாருங்க நீங்க, லிக்விடிட்டி ஓகே. பட் எப்போ போகும்னு தெரியாது யாருக்கும். ஒரு மாசமா போலையே, அங்க போகாம போகன்னு தெரியாது. 100% எனக்குமே தெரியாது. மார்க்கெட் அங்க என்ட்ரி தருது, எடுக்கிறோம். அந்த என்ட்ரி நடனா போயிட்டே இருக்கோம் உடச்சிக்கிட்டு. அதை நம்ம ஒரு பார்ஷல்ஸ் புக் பண்ணிட்டு மேனுவலா ஹோல்ட் பண்ண வேண்டியது தான். எவ்வளவு தூரம் போகுது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ. அதிகபட்சம் நான் வரைக்கும் பார்க்க முடியும் கன்சல்டேஷன் ஐஸ் வரையும் போகுமா, ஏன்னா எக்ஸல் எடுத்தாச்சு பிஎஸ்எல் போகுமா தான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றது ஹோல்ட் பண்ணாதான் அவங்க திறமை. ஓகே சரி, இப்போ நம்ம இங்க என்ட்ரி பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேட்ஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் டே டைம் ஃப்ரேம் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். சிஆர்டி மண்டேவே கொடுத்துட்டான். உங்களுக்கு டியூஸ்டேஸ்ல இருந்து என்ட்ரி வரணும். வேற என்எஃப்பி வீக் வேற. ஸோ தேர்ஸ்டேஸ் நியர்லி வர வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிக்கணும். என்எஃப்பி வந்து நேற்று மார்க்கெட் டேட்டா வீக்கன் ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஜாப் வீக்கன் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து டாலர் செல்லாச்சு. ஃபுல்லாவே பையா கொடுத்துட்டானுங்க. கோல்டு, யூரோ, யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அது எல்லாமே. ஓகே சரி, இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் இதுதான் சிஆர்டி கோயிங் டு 1 ஹவர். 4 ஹவர் போகவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை கைஸ். எப்பவுமே 4 ஹவர் டைம் ஃப்ரேம் தாராளமா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரோமியோ எடுத்ததை சொல்லிடுறேன். டே டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் எக்ஸிகூஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலா 1 ஹவர்ல கிளாரிட்டியா ஏஎம்டியோட கிடைச்சிரும். இருந்தாலும் 4 ஹவர் லீட்ஸ் டு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். 4 ஹவர் ஃபேரலி கேப் இருக்கு, தென் நீங்க ஸ்வீப் இருக்கு. இதுவே ஒரு ஏஎம்டி தான், தெரியலையா? இதுவே ஒரு அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ் பிளஸ் ரீட்ரேஸ்மெண்ட், அகைன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குது மார்க்கெட். ஓகே, நான் இங்க 1 ஹவர் எடுத்துட்டு போறேன். இந்த 1 ஹவர்ல பாருங்க ஏஎம்டி இருக்கும். டே 1, டே 2, டே 3. நீங்க டே 3 டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்ட்ரி ஆவறீங்க. உங்களுக்கு அழகா மார்க்கெட் அக்யூமுலேஷன் டேவை அவாய்ட் பண்ணி கொடுத்துருது. பிளஸ் மேனிபுலேஷன் நடந்த பிறகு மறுநாள் தான் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் என்ட்ரு ஆவறீங்க. லாட் ஆஃப் எஸ்எல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே அவாய்ட் ஆகும். ஓகே கைஸ், 1 minute. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சரி, நம்ம இங்க வந்து 1 டே சிஆர்டி லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த சிஆர்டி கொடுத்த கேண்டில். தென் இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே எம்எஸ்எஸ் எல்லா கன்ஃபர்மேஷனுமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஃபேரலி கேப் இருக்கா, அந்த ஃபேரலி கேப்ல எக்ஸிபியூஷன். தென் அந்த எக்ஸிபியூஷன் டைம் பாருங்க 21. நான் நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பேன், டிடிஓ டைம் பாருங்க. அதாவது நியூயார்க் டைம் தான் நைட்டு 12 மணில இருந்து பகல் 12 மணி அது வரைக்கும் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அந்த டைமிங்குள்ளார எடுக்கக்கூடிய எக்ஸிபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எல் இல்லாமல் இருக்கும்னு இருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? பிஃபோர் த டிடிஓ உங்களுக்கு ஏஷியன் செஷன் நடக்கும். ஆஃப்டர் டிடிஓ உங்களுக்கு லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏஷியன்ல லிக்விடிட்டி இருந்தால் லண்டன் தான் கலெக்ட் பண்ணுவான். ஸோ உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் தப்பா இருந்தா நீங்க லாஸ் வாங்குவீங்க. அதே தான் ஆஃப்டர் த 12 PM உங்களுக்கு ஃபுல்லா நியூயார்க்கோட பிஎம் செஷன்ஸ் இருக்கும். பிஎம் செஷன்ஸ் வந்து மார்க்கெட் எப்பவுமே ட்ரெண்டிங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. லிக்விடிட்டி ஃபார்மேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். அங்கேயே நீங்க எஸ்எல் வாங்குவீங்க. அதனால தான் நான் வேண்டான்றது. ஸோ 12 to 12 மட்டும் பாருங்க, அந்த 12 hours மட்டும் எனாஃப்னு. பட் ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து அதுக்கு விதிவிலக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஃபேரலி கேப் மார்க் பண்ணிருக்கேன். இங்க ஸ்வீப் ஆயிடுச்சு. வேற எதுனா லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் நீங்க தாராளமா எடுக்கலாம், தப்பு இல்லை. தென் 21ன்றது நீங்க இருந்தாலும் முடிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல இந்தியன் டைம் படி. ஏழு மணி கூட இருக்காது, அரௌண்ட் ஒரு 7 o'clock 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தாராளமா அந்த ட்ரேட் எடுக்கலாம். இல்ல ப்ரோ நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து போயிடும் மொத்தமா, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே தராது. அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரேட்ஸ் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி தரும். இது வந்து எப்படி சொல்லுவேன்னா, இங்க ஃபிப் போடுங்களேன். இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் சும்மா நான் சொல்றேன், டார்கெட் வரைக்கும் தான் நான் வைக்கிறேன். இந்த 50% உள்ளார மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படின்னா தட்டி விட்டு என்ட்ரி எடுத்துடலாம், கிடைக்கும். அதுக்கு மேல நல்லா மறந்து போயிட்டானா சொல்ல முடியாது, அப்படியே போயிடும். ப்ரீமியம் வரையும் போயிட்டான்ல, அதனால நீங்க பை ட்ரை பண்றது ரொம்ப தப்பு. ஓகே சரி, இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஆர்எல்ஸ் இது ஓபில தான் மார்க்கெட் மொத்தமா ஹோல்ட் ஆகுது. பட் நான் வந்து ஒரு எஃப்இஜி கைன்றதுனால நான் எஃப்இஜி தான் அதிகமா தேடுவேன். ஐஎஃப்இஜி இருக்கா? இங்க எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜி பாருங்க, சும்மா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். வெறும் 0.115 தான் டேப் ஆகல.
4061 தான் என்ட்ரி பாயிண்ட். 4062 வச்சுட்டு போங்க. 1 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க ஸ்விங் ட்ரேடுக்கு. இல்ல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஓகே. ஈஸி ட்ரேட் தானே இது, அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் எடுத்தா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐஎஃப்இஜியும் இருக்கு. ஐஎஃப்இஜில வந்து நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த டைமிங் பாருங்க 9 o'clock. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான நியூயார்க் டைமிங், அதுவும் டியூஸ்டேல வருது. மார்க்கெட் அங்கே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தான் கொடுக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். எஸ்எல் நோ இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் லோ ரெண்டுமே அங்கே ஒன்று தான். தென் ஃபர்ஸ்ட் டிபி இது ஓகே 3.8 அரௌண்ட் 4 செகண்ட் டிபி இது 6.7, தேர்ட் இது 9. எப்படி மேனேஜ் பண்றது, இது இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட. நான் சிம்பிளா சொல்றேன், நான் எப்படி பண்ணுன்னு சொல்லிடுறேன். 3 டிபிலாம் வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மேனுவலா இருக்கேன், அதாவது மிட் நைட்லாம் இல்லாம முடிச்சுட்டு இருக்கோம் இந்தியன் மார்க்கெட்ல, சாரி இந்தியன் டைம்ல டே டைம்ல இருக்கோம்னா நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ மார்க்கெட்டை சும்மா செக் பண்ணுவேன், ஃபோன்ல செக் பண்ணாலே போதும். MT5ல நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு மார்க்கெட்லன்னும் போது நான் வந்து ஓனா மேனேஜ் பண்ணிப்பேன் ட்ரேட், சரிங்களா. அப்படி மேனேஜ் பண்ணும்போது நான் இங்க மார்க்கெட் போது வச்சுக்கோங்க. இது வந்து 22 நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மார்னிங் டைம் வரும், மார்னிங் உடனே மார்க்கெட் செக் பண்ணணும். அப்போதான் நாங்கள் சிஆர்டி இருக்கா இல்லை செட்டப் பார்த்துட்டு தான் நம்ம படுக்கிறோம். முந்த நாளே 7:30 நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் சும்மா மார்க்கெட்டை. ஸோ அப்போ நல்ல ஒரு வால்யூம் இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண விட மாட்டேன் பார்ஷியல்ஸை, சரிங்களா. நான் 2 டிபி தான் வைப்பேன். ஃபர்ஸ்ட் டிபியில் வந்து 70% பார்ஷியல், செகண்ட் டிபியில் வந்து மிச்சத்தை ஓட விடுவேன். செகண்ட் டிபி டைம் இன்னும் போச்சுன்னா கூட போகலாம், நோ ப்ராப்ளம் ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து ஹிட் ஆகுது, நல்ல வால்யூம் இருக்குன்னா நான் ஓட விடுவேன், நோ ப்ராப்ளம். இதோட ரிவர்சல் ஆகுதுன்னா எங்கே ஒரு எக்ஸிட் ஆகணும். ஐநோ இந்த ஃபெராலி கேப் வந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் பண்ணான்னு பார்ப்பேன். இல்லையா அட்லீஸ்ட் 1 நாள் வெளியே வந்துடுவேன். வருத்தமாக தான் இருக்கும் ப்ரோ, இல்லைன்னே சொல்ல. ஏன்னா டக்குன்னு குறைஞ்சிடும் ஆர்ஆர். இங்க இருந்து அவன் இங்க வரும்போதே எனக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிடும். 2 வந்து அந்த 2 hour 1 hour அக்செப்ட் பண்ணி வெளியே வந்துருவான் தான். 4 hourல இருந்து இவ்வளவு கம்மி ஆயிடுச்சு ஓகே, பாதி ப்ராஃபிட் போயிடுச்சு தான், இல்லைன்னு சொல்ல. பட் இதுக்கு தான் பேக் டெஸ்ட் அண்ட் ஜேர்னல் எடுக்கணும்ன்ற. எல்லா நேரமும் அப்படி ஆகாது. மார்க்கெட் என்ன லூஸா சும்மா சும்மா பை செல்லு மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஓகே. அது ஒன்ஸ் ஒரு ட்ரெண்டிங் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னா அந்த சைட் தான் போகும். உங்களோட பெண்டிங் லிக்விடிட்டி எடுக்க வரைக்கும் மார்க்கெட் அங்கே தானே போகும். எப்படி மாத்தி மாத்தி வந்து எதனா நடந்துட்டே இருக்கும். இந்த லாஜிக் வந்து இங்க என்ன பண்ணோம்னா கன்சல்டேஷனோட ஹைக்கு மார்க்கெட் போகுது. ஸோ அந்த ஹை வரைக்கும் என்னோட டிபி வந்து ஸ்ட்ராங் கைஸ். அதுக்கு மேல எனக்கு தெரியல தான், சரிங்களா. இது வந்து ஃபுல் கன்சல்டேஷன் இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருந்தது. அதுக்கு மேல இந்த ஹை போறதோ இந்த ஹை போறதோ எக்ஸ்ட்ரா டிபிஸ் அதை நான் ஹோல்ட் பண்ணாம போகலாம், சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் கம்பல்சரி டிபி இது நீங்க ஹோல்ட் பண்ணாலே 9 hour அப்சல்யூட்லி 1 monthக்கு போதுமான ஸ்விங் ட்ரேட் ப்ராஃபிட்ஸ் இதுதான், சரிங்களா. இதில் நம்மளோட பார்ஷல்ஸ் எங்க இருக்கும்னா 100% ஷோரா இந்த பார்ஷல்ஸ் வந்து புக் பண்றோம் நான் ஓகே. தென் இந்த ஃபெராலி கேப்ல மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு கிளம்புது. இந்த ஃபெராலி கேப் ஹோல்ட் ஆகணும்னா இது வரைக்கும் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு கேட்டா மேபி நான் எக்ஸிட் ஆயிடும், வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்க வந்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆனா அவனுக்கு கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவேன் ஓகே. இப்படிதான் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ட்ரேட்ஸை. இது வந்து ஒரு 9 hour ட்ரேட். நான் அதான் சொல்றேன், பேக் டெஸ்ட் பண்ணுங்க, மசில் மெமரி வந்துடும் உங்களுக்கு. எல்லா நேரமும் வந்து மார்க்கெட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா நல்ல டிபி போயிட்டு திருப்பி ஒரு 70% கீழே இறங்கி திருப்பி போறது அந்த மனம் நடக்காது, பர்ஃபெக்டா போயிடும். இது ஒரு ட்ரேட், அவ்வளவுதான். ஒரு ட்ரேட் தான் கோல்டு, ஒரே ஒரு ட்ரேட். ஏன்னா ஃபுல்லாவே கொடுத்து முடிச்சாச்சு இல்ல. தென் கோயிங் டு சி DXY அண்ட் யூரோ USD. DXY செல் ஆயிட்டான். நான் அகைன் சொல்றேன், டாலருக்கு நிகரா எண் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய ட்ரெஷரிஸ் நினைக்கிறேன் இறங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் அமெரிக்காவுமே சப்போர்ட் பண்ணுச்சு. கொஞ்சம் அதோட வேல்யூஷன்ஸ் குறைக்கும் போது ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சது எண்ணுக்கு. டாலருக்கு நிகரான எண்ணோட வேல்யூ வந்து ரொம்ப வேஸ்டா போயிடுச்சுல்ல. ஐ மீன் 160 எண்ணுக்கு மேலாம் போயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ அந்த செல்ஸ் தான் இது. இல்லைன்னா நம்மளோட எய்ம் என்னது, இந்த வீக்லி IRL மார்க்கெட் டேப் ஆகிட்டு சிஆர்டி எல்லாம் கொடுத்ததுக்கு எப்படின்னா இந்த ஐ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எய்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டில் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். வீட்டில் இருக்கட்டும் வீக் பிஎஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க. ப்ரீவியஸ் வீக் ஐன்றதுலாம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கே மார்க் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் கம்பல்சரி மார்க் பண்ணணும். இந்த ரெண்டுமே மார்க்கெட் எடுத்துது. பேசிக்காக ப்ரீவியஸ் வீக் ஐனுக்கு வச்சிருங்க. தென் ஆல்ரெடி நீங்கள் வந்து நீங்கள் IRL தான் இருக்கீங்க, சரிங்களா. அப்படி இருந்தாலுமே ப்ரீவியஸ் வீக் லோ மார்க் பண்ணுங்க ஓகே. டே டைம்ஸ் போங்க, என்ன பண்ணிச்சுட்டு நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன். டியூஸ்டே ஓகே சிஆர்டி வச்சு அங்கே இருந்தால் இறங்க ஆரம்பிச்சுது. இது வந்து ப்ரீவியஸ் வீக்கு தென் இந்த வீக் பாருங்க
இருக்கா மண்டே ஸ்டார்ட் ஆச்சா? மண்டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நானும் பார்க்குறேன் ஒரு மொமெண்டம் விட்டது ஒன்றுமே கிடையாது. நான் எதிர்பார்த்தது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் லிக்விடிட்டி. ஓகே, மேபி மார்க்கெட் வந்து இதை ஸ்வீப்பர் கன்சிடர் பண்ணுச்சுன்னா அது என்ட்ரன்ஸ் பண்ணான்னு தெரியல. அப்படி கன்சிடர் ஆச்சுன்னா நான் இந்த ஐஆர் வரைக்கும் போகணும் எதிர்பார்த்திருந்தேன். இல்லை 50% போகணும் எதிர்பார்த்திருந்தேன். எதுவுமே நடக்கல, ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுனா யூரோ ட்ரேட் இருந்தா இல்லையான்னு குட்டி சேட்டு கிடச்சிது. இதுதான் அது வந்து நான் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணனா இல்லையானா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் கோல்டு தான் நல்ல ப்ராஃபிலிட்டியாக டியூஸ்டே அன்னைக்கு கிடைக்கும் போது நான் எதுக்கு இந்த மாதிரி குட்டி ப்ராபிலிட்டியில் போய் மாட்டோம். ஏன்னா இங்கேயே ஸ்வீப்பாக இருக்கு, அங்கேயே ஸ்வீப்பாக இருக்கு. பட் இது வந்து கன்சிடர்னு சொல்ல மாட்டேன். மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போச்சுன்னா நான் வேஸ்ட்டாக எஸ்எல் தானே வாங்குவேன். ஓகே, இப்போ இதில் பார்க்கலாம் வாங்க. அங்கே எப்படி நான் வீக்லி 5000 பைக் சொன்னோன்னா இங்கே வீக்லி 5000 செல்லுக்கு இருக்கு. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக் லோ இங்கே எடுத்தது பண்ணுது. ஸோ அதான் இந்த ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன். இந்த வீக் பாருங்க ஒன்றுமே இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்கா. நம்ம இதுல இருந்து டே டைம் ஃப்ரேம் உள்ளார போகிறோம். அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இந்த ஃபெராலி கேப் உள்ள வரலான்னு போன வீக் சொல்லி முடிக்கும் போது கூட சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஒன்றுமே கிடைக்கல கைஸ். ஈவன் 1 hour டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா கூட ஹீரோ யூஎஸ்டி செத்து போச்சு, ஒன்றுமே இல்லை. ஓகே, என்ன பண்றதுனே தெரியல, எதுவுமே கிடையாது. ஓகே விட்டுருங்க, அவ்வளவுதான். அதாவது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லை. 10 GBP இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கமோடிட்டிஸ் ட்ரெண்டிங்கா இருக்கும் போது கரன்சிஸை பெருசா கண்டுக்காதீங்க, கமோடிட்டி உள்ள மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு. இவனையும் பாருங்க, இவனும் நல்லா தான் இருந்தான். இவன் வந்து பக்காவா இருந்தான். ஐஆர்எல் டேப் பைக்கு பிளஸ் நம்ம என்ன எய்ம் பண்ணியிருந்தோம், இந்த ஐ அதை எடுத்துட்டான். ப்ரீவியஸ் வீக் நல்லா இருந்தது ட்ரேட்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் வீக் நான் ஸ்விங் ட்ரேட்ஸ் ரீகேப் போடல, அதனால போட முடியல. ப்ரீவியஸ் வீக் நான் போடல. ப்ரீவியஸ் வீக் நல்லா இருந்தது. டியூஸ்டே லோ ஆஃப் த வீக். ஓகே, செமையா இல்லை? மண்டே லோ வந்து டியூஸ்டே எடுத்துட்டு ஆனால் செம செட்டப் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பண்றேன். இது பாருங்க, இது வந்து இந்த வீக் கிடையாது. அதாவது இப்போ பார்க்க வேண்டிய வீக்கான ரீகேப் ட்ரேட் கிடையாது. நான் ஜஸ்ட் சும்மா சொல்லித்தரேன். ஏஎம்டி பெரிய ஃபெராரி கேப்பு, இன்ட்ரெஸ்ட் ரேட் அது வேற ஒன்றும் இல்லை. நீங்க அது சிஏ வச்சுங்க போட்டாலும் சரி, இல்லை அதுல திருப்பி ஃபெராரி கிரேட் ஆகிட்டு போட்டாலும் சரி, என்ட்ரி பக்காவும் முடிஞ்சுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வீக்ன்றதுனால உங்களுக்கு பக்காவான என்ட்ரிஸ் இருந்தது. இந்த வீக்ல ஒரு என்ட்ரியும் கிடையாது. மார்க்கெட் ரொம்ப 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 மொக்கையா போச்சு. அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஓப் இருந்தது மண்டே ஃபாலுக்கு பார்த்து இங்க டேப் ஆகும் அப்படின்னு. அந்த ஓப் கூட சுரமா போச்சு பாருங்க. 1 hourல இவங்க என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் மார்க்கெட்டை முடிக்கும் போது என்எஃபிக்காக ஒரு பை அடிச்சு முடிச்சாங்க. தட்ஸ் இட். வீடியோ அதே தான் கைஸ் இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் பாருங்க, இது நல்ல எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாரா. ஃபியூச்சர் டார்கெட்ஸ் இருக்கு. எல்லா வீக்கும் இப்படியே வர போகுது. சிபிஐ வரப்போகுது இல்லை இந்த வீக்கு. சார் டேல பாருங்க, மண்டே ஒரு ஸ்வீப் மாதிரி இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மைன்யூட் ஐஆரில் இருக்கும். தென் 1 hour டைம் ஃப்ரேம் போவீங்க. சரிங்களா, மண்டே மார்க்கெட் அங்கே வந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டு வந்தா ஒரு செட்டப்பும் இல்லை. அப்படியே போச்சு இறங்குச்சு. இங்கே அந்த ஃபெராரிக்கு போய் டேப் ஆகல. டேப் ஆகி தான் நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கோல்டுக்கு தான். See this. டே டைம் ஃப்ரேம் எல்லாம் ரொம்ப நியர்லி இருந்தது. ஃபுல் அக்யூமுலேஷன். மேபி நெக்ஸ்ட் வீக் மேனிபுலேஷன் கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். யூஎஸ்டி நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெரியுதா. யூஎஸ்டி ஜேபி என்ன பெரிய ஃபால் கொடுத்துருக்கானா, ரொம்ப பெரிய ஃபால் ப்ரீவியஸ் வீக்ல. ரீசன் பாருங்க, 163 அரௌண்ட். அது நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு காமிக்கிறேன். 1980s இருக்கும், 86 அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒஸ்டா போயிருக்கு. ஸோ அதை வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இறக்குறாங்க. பார்ப்போம் அது அப்படியே ஃபாலோ அப் ஆகுதா இல்லையான்னு. இங்கே எந்த மாதிரி ட்ரேட்ஸும் கிடையாது. மண்டே மார்க்கெட் அப்படியே கன்சல்டேஷன்ல தான் இருந்தது. பிடிசி இவர் இந்த ஒரு பெரிய ஃபால் ஒன்று கொடுத்தாரா, நம்ம கூட அதை பிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து சைலண்டாக தான் இருக்காரு. அது வந்து ஒரு மந்த்லி டிபி ரீச் ஆனது ஓகே தான். அவர் ரீட்ரேஸ்மெண்ட்டாவது கொடுக்கும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த மந்த்லி டிபி ரீச் ஆச்சா, இந்த 5000 தான் போதும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது மாதிரி நான் வீக்லியில பார்த்துட்டு இருந்தேன், அது வேலைக்கு ஆகல. இப்போ தானே இது முடிஞ்சுது. ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வாரம் தானே ஆகுது.
ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வீக்லி தானே தெரியும். ஸோ நான் இந்த வீக்லியில் மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். போன வாரம் மட்டும் தான் செல் ஆச்சு. இப்போ திருப்பியும் பார்த்தா பை ஆகுது. அப்போ மேபி இந்த மந்த்லி ஐஆர்எலுக்கு மார்க்கெட் போகலாம். அதை தாண்டியும் இன்னும் உள்ளே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஆகலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த ட்ரேட்ஸை பாருங்க. இது ப்ரீவியஸ் வீக்கு. அவன் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீக் உள்ளே இருக்கிறான் இன்னமும். ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. இதெல்லாம் நம்ம என்னத்த பண்ண முடியும்? ஒரு எஸ்எஸ்எலோ பிஎஸ்எலோ எல்லாம் கரெக்ட் ஆனால் கூட நம்ம வேணா எடுத்து பார்க்கலாம். சரி, பிரச்சனையும் அந்த மாதிரி வரும்போது தான், ரொம்ப மைன்யூட்டாக வரும்போது தான் ட்ரேட் இருந்தது. இங்கே பாருங்க, இது வந்து மண்டே ஸ்வீப் கொடுத்தான். இது ஆல்ரெடி ஒரு சிஆர்டி. ஓகே, அந்த சிஆர்டி நீங்க மண்டே எக்ஸிகியூஷன் பண்ணிருக்கலாம். இப்படி எடுத்திருந்தீங்கன்னா நான் ரெண்டுமே உங்களுக்கு வியூ பண்றேன். அந்த ப்ரீவியஸ் வீக் லோ கலெக்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, மேபி நம்ம என்ன பண்ணுவோம், இடிஹெச்ல போயிட்டு மாத்திட்டேன்னா இடிஹெச்ல போயிட்டு எஸ்எம்டி பார்ப்போம். அவங்க கூட ப்ரீவியஸ் வீக் லோலாம் இருக்குல்ல. ஓகே, பிட் கைண்டே போயிடலாம். தென் 1 hour டைம் ஃப்ரேம் ஏஎம்பி இருக்கும். பக்காவான என்ட்ரிஸ் என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ் ப்ளஸ் திருப்பி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போனோம். நியர்லி நம்மள காலி பண்ணியிருக்கான். ஓகே, சரி, இங்கே எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரே வாய்ப்புனா இது மட்டும்தான். எப்படி ப்ரோ அது வாய்ப்பு? இந்த செல்ஃப் ஃபேராலிக் அப்போ மார்க்கெட் பைக் கலர் கேன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி செல் கலர் கேன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். நிஜமாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அந்த ஒரு கேண்டில். அதுக்கு அப்புறத்துல இருந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டு 2 நாளில் முடிச்சாங்க டிபிஏ. ஓகே, அவர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் வீக் ஐ அது வரைக்கும் ப்ரீவியஸ் வீக் ஐ நம்ம போகல. பட் இதுதான் ஒரே சான்ஸ் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பாடி வரையும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எப்படினாலும் வீக்கெண்ட் ஹோல்டிங் அலோடு இல்லை, நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ நம்ம மிஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறது? அடுத்த சிஐடி உள்ள போங்க. ஃபோர் வாட்டி பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபியூச்சர் கொண்டு ஓகே, நான் எக்ஸ்பான்ஷன் ஆச்சுல அதுக்காக பார்க்குறேன். இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். எஃப்எல்ஜி இன்னும் 1 hourல வருவோம். நான் 100% ஷுவராக சொல்கிறேன் கைஸ், இந்த இடத்துல உட்காந்துருப்பேன். அங்கே தான் மார்க்கெட் வரும் வருவேன். நான் இங்கே இருந்தாலும் எடுக்க மாட்டேன். ஸோ அங்கே வரல, இப்போ என்ன பண்ணுறது? மேபி இந்த ஃபேராலிக் அப்போ இபிஎஸ்ல தொட்டிருக்கான்னு பார்க்கணும். August 3 மண்டே 9 AM. ஓகே, எப்போ தொடுது பாருங்க. மண்டே 9 AM கேண்டில், மண்டே 20 அப்போ தான் அந்த மார்க்கெட் தொடுது. அப்போ தான் எனக்கு எஸ்எம்டி இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். பக்கா பிடிஆர் எஸ்எம்டி தொட்டுச்சா? இதான் நம்ம ட்ரேடு. தட்ஸ் இட். இந்த மாதிரி பிடிஆர் எஸ்எம்டி பார்த்துட்டு, பிடிஆர் எஸ்எம்டி மீன்ஸ் ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஃபெராலி கேப் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஒரு பேரோட ஃபெராலி கேப் வந்து மார்க்கெட் விட்டுருக்கு. ஸோ இவங்க தான் வந்து நீங்க எஸ்எம்டி கம்பேர் பண்ண வேண்டிய பேர். ஓகே, இவ்வளோதான் இந்த ஒரு ட்ரேட் இருக்கு. ரொம்ப கன்சர்வேஷன் தாங்க. கோல்டு மட்டும் தான் நல்லா இருந்தது, வேற எதுவுமே நல்லா இல்லை பெருசா. ஸோ ஆஃப் த வீக் நெக்ஸ்ட் நம்ம வந்து 159 மாடல் வீடியோவில் பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தென் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் கற்றுக்க முடியும். ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களுடைய ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ல எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். எமோஷன்ஸே இல்லாமலாம் இருக்காது, ஜஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் நல்ல ட்ரேடர்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு முன்னாடி நிறைய லாஸ்லாம் அடியெல்லாம் பயங்கரமாக வாங்கிடுவோம், அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு சில பேர் கம்மியாக அடி வாங்கி நல்லா கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் நிறைய அடி வாங்கி நல்லா கற்றுட்டு இருப்பாங்க. அதை அவங்கவுங்க பண்ணக்கூடிய ஜேர்னல் பேக் டெஸ்டிங், ஒரு சில பேர் கிடைக்கக்கூடிய ரைட் கைடன்ஸ் அதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி எதனா நிறைய டவுட் இருக்கு, ரைட் கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட்டை விட டைரக்டா என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு வந்து பேசுங்க. இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க, வந்து டிஎம் பண்ண நான் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சால்வ் பண்றேன்.
வித் சார்ட்ஸோட கேளுங்க. தேங்க்யூ.